ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு வீடியோ பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு நம்மளுடைய வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் ரூமுக்கு வந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி கடையில் போய் பாரு, செமையான கேமரா ஒன்று இப்போ டொக்கினோ மொபைலில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாண்டா போய் பாடுறா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் உடனே அவர் கூட கிளம்பி கடைக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா உண்மையிலேயே நானே மிரண்டுட்டேங்க. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் பயன்படும்னு நினைக்கிறேன். நல்ல கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அது மாதிரி வந்து இப்போ அந்த ஒரு பக்கத்தில் ஒரு ரோல் ஓடிட்டுருக்கு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ரன்னிங்கில் போனாலும் சரி, இல்லை வீட்டில் ஓடுற ஃபேனாக இருந்தாலும் ஓடிட்டு இருக்கும் போதே ஸ்டாப் பண்ண மாரி நம்ம கேமரா எடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு இதில் அந்த கேமரா குவாலிட்டி கேட்டால் சோனி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு கேமன் 40 ப்ரோ 5G அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் 5G, டிஸ்பிளே போட்டிருக்காங்க, ஸ்டோரேஜ், கேமரா ரேர் அப்படின்னு சொல்லி 100+8ன்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் செம்மையான ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த இது ஓடிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோல் மாரி ஓடிட்டு இருக்கா. இப்போ வந்து இதை வந்து நம்மளுடைய மொபைலில் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி C55. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நிறையா இதில் நான் எடுத்து பார்த்துட்டேன். ஓகே, டெலிட் பண்ணிக்குவோம். மறுபடியும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இதில் நான் எடுத்து பார்த்துட்டேன். நிறைய பேர் எடுத்து பார்த்தாங்க. நானும் அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு போடுறேன். இப்போ அது ஓடிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு தடவை கிளியராக காட்டுறேன். ஓடிட்டுருக்கா நம்ம இந்த மொபைலில். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி தெரியுது பாருங்கள். கொஞ்சம் ஷேடாக தெரியுதா? அதாவது ஓடினது ரோல் ஆகிற மாதிரியே தெரியுது உங்களுக்கு. ஓகே, இப்போ அதுவே வந்துட்டு இந்த ஃபோனில் நம்ம எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதுமாரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது எந்த ரன்னிங்கில் என்ன இதில் நீங்கள் வந்து எடுத்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அதாவது ஷேடே ஆகாது அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் நம்ம வந்து இதை ஓடிட்டுருக்கு. ஓகே, ஓடிட்டு இருக்கும் போது இப்போ நம்ம வந்து கேமரா எடுக்கிறோம். எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தெரியுது பாருங்கள். உங்களுக்கு மேலே லைட் அடிக்கிறதுனால தெரியுதா என்னன்னு தெரியல. எப்படி கிளியராக இருக்கா? உங்களுக்கு ஒன்றா மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இதை ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 200 ரவுண்டு இது மாரின்னு கணக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு. இந்த ஓடிட்டு இருக்கிறத வந்து நம்ம கேமரா எடுக்கிறோம். கேமரா எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ அளவுக்கு கிளாரிட்டி அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே நிற்கிது பாருங்கள். ஃபோனை கொடு மச்சானே. இது கிளாரிட்டியாக இல்லை டிஸ்பிளே. இப்போது இது வந்து மச்சானுடைய ஃபோனு. என்ன மாடல் மச்சானது? ஐஃபோன் 13 டாப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது கேப்பில். சரி ஓகே, நம்ம இதில் வீடியோ எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ எடுத்தாச்சு. மறுபடியும் கிளியராக எடுத்துக்குவோம். ஒரு தடவை எடுத்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், ரோலிங் ஷேக் தெரியுது. ரோலிங் ஷேக் தெரியுதுல்ல, அதாவது இது ரோல் ஆகுறது உங்களுக்கு கிளாரிட்டியாக எடுக்கலை.